துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தல் விடுத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கடுமையான பிணை நிபந்தனையில் வெளிச்செல்வதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இருப்பினும் இந்த வழக்கு தொடர்பில் பல்வேறு வகையான எச்சரிக்கையினை நீதிமன்றம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வழங்கியிருக்கின்றது. இதற்கு மேலாக அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியினை நீதிமன்ற சான்று பொருளாக வைப்பதற்கான உத்தரவினையும் நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக மிக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியினை நிரந்தரமாக அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவருக்கு துப்பாக்கி பயன்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரத்தினையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகளால் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த அந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியினைச் சேர்ந்த மக்களுடன் ஏற்பட்டிருந்த முரண்பாடு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் செய்திருந்த முறைப்பாட்டிற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டு அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணியுடன் அர்ச்சுனா ராமநாதன் முரண்படுகின்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தன. குறிப்பாக அந்த வீடியோவில் அந்த பெண்மணியை அவர் சுட்டு கொலை செய்வேன் என்று நேரடியாக அச்சுறுத்தல் விடுத்திருந்தமை அந்த வீடியோவில் திட்ட தெளிவாக பதிவாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் அது சம்பந்தமான வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்வதற்காக இளவாலை போலீசார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்த அர்ச்சுனா ராமநாதனை இளவாலை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்த போது அவரை இன்று வரை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இவ்வாறான நிலையிலேயே கைத்துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தல் விடுத்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய வழக்கும் அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி தொடர்பிலான வழக்கும் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் தலைமையிலான சில சட்டத்தரணிகள் மன்றில் ஆஜராகி இருந்தார்கள். இதேபோன்று அர்ச்சுனா ராமநாதன் சார்பிலும் கௌதமன் தலைமையிலான சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண் சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி மணிவண்ணன் நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் இதுபோன்ற அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கக்கூடாது என்ற வாதத்தினை முன்வைத்திருந்தார். இதற்கு மேலாக அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியை காட்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் அவருடைய கைத்துப்பாக்கியினை நிரந்தரமாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். இதற்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. அவ்வாறான நிலையில் பல்வேறு குற்ற பின்னணிகளை கொண்ட ஒருவருக்கு துப்பாக்கியினை பயன்படுத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பது சட்டத்திற்கு முரணானது என்றும் அந்த வகையில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த துப்பாக்கி பயன்படுத்துவதற்கான அனுமதியினை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். இதேபோன்று அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் மன்றில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகளும் தங்கள் தரப்பு நியாயங்களை மன்றில் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறு இருதரப்பு சட்டத்தரணிகளால் மன்றில் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்களை செவிமடுத்திருந்த நீதவான் இறுதியாக இருவருக்கும் பிணை வழங்கியிருந்தார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அதேபோன்று அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணிக்கும் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வழங்கப்பட்டிருந்த பிணையானது கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய பிணையாக காணப்பட்டிருந்தது. குறிப்பாக 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆள்பிணைகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று 20,000 பெறுமதியான காசு பிணையும் அவருக்கு கட்டப்பட வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்குடன் தொடர்பட்டிருந்த அதாவது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுடன் இனிவரும் காலங்களில் எந்த விதமான தொடர்புகளையோ அல்லது அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளிலோ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஈடுபடக்கூடாது என்ற கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அர்ச்சுனா ராமநாதனிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருந்த அந்த கைத்துப்பாக்கியினையும் நீதிமன்ற சான்று பொருளாக அணைப்பதற்கான உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதனுக்கு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த அந்த
பிணை நிபந்தனை மீறப்படும் பட்சத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பிணை அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பித்திருந்த மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவான் இந்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைத்திருந்தார். அந்த வகையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த வழக்கு விசாரணைகளின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணியும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற போது நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற விடயங்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளருக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறியலிலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மன்றிலே முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று, அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்டில் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். அதே போன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை மிரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதிலும் போலீஸார் இளவாலை போலீஸார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கவர்மெண்டிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கோரப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை, குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கவர்மெண்ட் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கவர்மெண்ட் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டுகின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது.